பழைய இரும்பு கடைக்கு போயிட்டு எதாவது ரீஸ்டோரேஷன் பண்ணுறதுக்கு பொருள் இருக்குமான்னு பார்க்கும்போது அங்கே இந்த மாதிரி மவுஸு 2 இருந்துச்சு. அந்த 2த்தையும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது போக நம்ம ரிமோட் காரோட கண்ட்ரோலர் அதையும் எடுத்து வந்தாச்சு. நமக்கு ஆல்ரெடி ஒரு ரிமோட் கார் எடுத்திருப்போம். அதுக்கு எதுக்காக தேவைப்படும்னு சொல்லிட்டு எடுத்து வந்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த இயர்பட்ஸோட கேஸு அதையும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஏதாவது ஸ்பேர் ஏதாவது யூஸ் ஆகணுக்காக எடுத்து வந்த கேஸ் மட்டும் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரியல்மியோட சார்ஜர் அதையும் எடுத்து வந்தாச்சு. இது போக இன்னொரு பொருள் மவுஸ் ஒன்று எடுத்திருக்கோம். அதை வீடியோவில் காட்ட முடியும். இந்த மவுஸை அடுத்த ஷார்ட்டில் காட்டுறோம். இரும்பு கடையில் இருந்து நம்ம இந்த பொருள்லாம் எடுத்து வந்திருக்கோம். இதில் வந்து யூஸ் பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம ஃபுல்லாக ஐபிஏ வாட்டர் போட்டு ஃபுல்லாக தொடச்சி எடுத்துடலாம். இதில் என்ன ஒரு நல்ல விஷயம்னா, இந்த மவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசீவரும் சேர்த்தியே இருக்குது. 3 மவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2 மவுஸில் வந்து உங்களுக்கு ரிசீவர் சேர்த்தி இருக்குது. இந்த மவுஸ்லையும் இதுலேயும் 2லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசீவர் சேர்த்தியே இருக்குது. இந்த மவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைப் சி சார்ஜ் போடுற மாதிரி, அது உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இதில் வந்து பேட்டரி போடுற மாதிரி. இப்போ நம்ம வந்து இது ஃபுல்லாக வந்து ஐபி வாட்டர் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் செக் பண்ணி பார்க்கலாம். மவுஸை எப்படா செக் பண்ணி பார்க்குறதுன்னு பார்த்தோன்னா, நம்மகிட்ட ஒரு ஓடிஜி கேபிள் இருக்குது. அந்த ஓடிஜி கேபிளை வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம போட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பொருள் ஃபுல்லாக இப்போ நம்ம க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இந்த சார்ஜரை பார்த்தா தெரியும் உங்களுக்கு முதல் இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும். ஓகே, இப்போ நம்ம ஒவ்வொரு பொருளாக செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மவுஸை செக் பண்ணிக்கலாம். மவுஸில் அந்த ரிசீவரை எடுத்துகிட்டு நம்ம அதுக்கு மொபைலில் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஓடிஜி கேபிள், ஓடிஜி ஒன்று எடுத்துகிட்டு டைப் சி ஓடுது, அந்த மொபைலை கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம இதோட ரிசீவரை எடுத்து நம்ம இதில் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ ஆன் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு ஆன் பண்ணோடனே தெரியும், கீழே ப்ளூடூத்து மேலே ஓடிஜின்ட்டு. ஆன் பண்ண உங்களுக்கு ஆன் ஆயிடுச்சு. ரொம்ப பிரமாதம். இதெல்லாமா தூக்கி போடுறாங்க. எடுத்தோன்னே ஆன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு தெரியும் இந்த மவுஸ் சிம்பிள் வந்துருச்சு. உங்களுக்கு இங்கேவே உங்களுக்கு நான் அவ்வளோ போய் காட்டுறேன் பாருங்க. சரிங்களா? மவுஸ் சிம்பிள். நான் இந்த மவுஸை தான் யூஸ் பண்ணுறேன். இதில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். ஸ்க்ரோல் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு கீழே வச்சுட்டு உங்களுக்கு தெரியும், ரோல் பண்ணும்போதே உங்களுக்கு இங்கே கீழே ரோல் ஆகுது. மேலே பண்ணாலும் உங்களுக்கு மேலே ஆகுது. ஓகே, அடுத்த செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்த இந்த ஹெச்பியோட மவுஸை செக் பண்ணுறதுக்கு நம்ம அடியில் கழிப்போம். இதுலேயே ரிசீவர் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். இதுலேயே நம்ம ரிசீவர் எடுத்துப்போம். ரிசீவர் எடுத்துகிட்டு நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம். இதில் ஆன் பண்ணி பார்த்தா எந்த ஒரு யோசனை இல்லை. இதில் வந்து சார்ஜ் போகிற மாதிரி இல்லாமல் பேட்டரி கொடுத்துருக்காங்க. நம்ம பேட்டரி கழட்டிக்கலாம். நம்ம ஒரு பேட்டரி நினச்சா 2 பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு போல் நம்மக்கிட்ட இருக்க பேட்டரி போட்டுக்கலாம். பேட்டரியை போட்டுட்டு ஆன் பண்ணி பார்க்கும்போதும் இந்த மவுஸ் உங்களுக்கு லைட் எரிஞ்சுது. பட் ஆனால் இப்போ எரியலை. உங்களுக்கு இதுவும் ஆன் ஆயிடுச்சு. உங்களுக்கு எப்படி சொல்கிறது, பார்த்தா தெரியும். நம்ம இதை வந்து ரிசீவரை நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். நம்ம ரிசீவரை கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மவுஸில் பார்த்தீங்கன்னா லைட் எரியுது. உங்களுக்கு இதுலேயும் பார்த்தீங்கன்னா மவுஸ் சிம்பிள் வந்துருச்சு. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். நான் இந்த மவுஸ் தான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். ஓகே, இந்த மவுஸ் நல்லா எடுக்குது. இதுலேயும் ஸ்க்ரோல் பண்ணி பார்ப்போம். இதுலேயும் உங்களுக்கு ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தா நல்லா ஸ்க்ரோல் ஆகுது. மேலே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு நல்லாவே ஆகுது. கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு உள்ளே போகுது, தெரியும் பார்த்தாவே. ஓகே, அடுத்ததை பார்ப்போம். இந்த மவுஸில் வந்து ரிசீவர் எதுவுமே இல்லை. இதில் நம்ம பேட்டரியும் மாற்றி போட்டு பார்த்தாச்சு. நம்ம பேட்டரியும் பார்த்தீங்கன்னா இந்த மவுஸ் ஆன் ஆகவே இல்லை. இது நம்ம ரீஸ்டோரேஷன் பண்ணுறதா இருந்தால் நம்ம இதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சார்ஜர் பார்த்துக்கலாம். நம்ம சார்ஜர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் மொதல் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது க்ளீன் பண்ணதுக்கப்புறம். இதை நம்ம போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு தெரியும் அதே ரியல்மி சார்ஜர் தான் நம்ம போடுறோம். போட்டுட்டு தெரியும் உங்களுக்கு. போட்டுட்டு நான் உங்கள் மொபைலை கனெக்ட் பண்ணி பார்க்குறேன். கனெக்ட் பண்ணிவிட்டு ஆன் பண்ணுறேன். உங்களுக்கு தெரியும் ஆன் பண்ணாவே உங்களுக்கு சார்ஜ் ஏறுது. நான் மறுபடியும் ஓப்பன் பண்ணிட்டு பார்க்குறேன். இதுவும் எடுக்குதுங்க. இப்போ எடுத்த அந்த 4 பொருள் 5 பொருளில் இதுவுமே 3வது பொருள் எடுக்குது. ஒரு மவுஸ் மட்டும்தான் வேலை செய்யலை.
அடுத்தது இந்த இயர்பட்ஸோட கேஸு. இது பட் நம்ம எதுக்கு யூஸ் ஆகாது, பட் உள்ள இருக்கிற பேட்டரி இது ஏதாவது யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தோம். இதுக்கு வந்து மைக்ரோ யூஎஸ்பி சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து நம்ம இந்த கேபிள் ஒன்று மாற்றிப்போம். அதே சார்ஜர் தான், ரியல்மி சார்ஜர்லேயே நான் போடுறேன். போட்டுட்டு தெரியும் ஆன் பண்ணோடனே இதுவும் உங்களுக்கு எடுக்குது. இதில் ஏதாவது பேட்டரி இந்த மாதிரி காம்பனண்ட் யூஸ் ஆகிறதா எடுத்து வந்திருக்கான். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.